இது வரைக்கும் கேட் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் சிம்பிளையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணி. ஹலோ வியூவர்ஸ், தமிழகத்தின் பழம்பெரும் கட்சிகளாக பார்க்கப்படும் இரு கட்சிகளான அதிமுக, திமுக என இரண்டும் இரு துருவமாக எதிர்த்து நிற்பதை போன்று எப்பொழுதும் தலையா தளபதியா என்ற கேள்வியும் இரு ரசிகர்களுக்கிடையே எதிர்ப்பும் இன்னமும் இருந்து வருகிறது. ஆனால் ரஜினிக்கு அப்படிப்பட்ட போட்டிகள் தளபதியுடன் ஏற்படுவதில்லை. ஒரு பொதுவான நடிகராகவே அவர் பார்க்கப்படுகின்றார். இதனால் எப்போதும் ரஜினியின் படம் வசூலை குவிப்பது வழக்கமானதாக இருந்தது. ஆனால் சில நாட்களாக நடிகர் ரஜினியின் படத்திற்கு அதிபயங்கரமான எதிர்ப்புகள் எழுகின்றது. அதிலும் அவரின் ரசிகர்களே சமூக வலைதளங்களில் அவரை எதிர்த்து பதிவு செய்ய காரணம் அவரது அரசியல் பேச்சுதான். திரையில் பேசும் வாசகமும் அவரை தரையில் பேசும் வாசகமும் வெவ்வேறாக இருப்பதுதான் இன்னொரு காரணம் என்றும் ஒரு சிலர் கூறுகின்றனர். இந்த நிலையில கடந்த 10ஆம் தேதி பேட்டா மற்றும் விஸ்வாசம் 2 படமும் ஒரே நாளில் வெளியிடப்பட்டு கடுமையான போட்டியை சந்தித்து வந்தது. தல ரசிகர்கள் பலர் பேட்டையை விஸ்வாசம் வென்றுவிட்டதாகவும் வசூலில் அதிக லாபம் பெற்றுவிட்டதாகவும் சமூக வலைதளங்களில் பதிவிட்டுக் கொண்டுள்ளனர். இதுகுறித்து பேட்ட குழுவினர், திரையரங்குகள் வசூல் நிலவரத்தை எங்களுக்கே தெரிவிக்காத போது இவர்களுக்கு தெரிவித்து விட்டார்களா? எதை வைத்து இது போன்ற வதந்திகளை இளைஞர்கள் வலைதளங்களில் பரப்புகிறார்கள்? இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் அது மட்டும் இல்லாம விஸ்வாசம் படத்தோட தயாரிப்பாளரான சத்யஜோதி பிலிம்ஸ் நிறுவனம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரஜினிகோட மோதுறது எங்களுக்கு ரொம்ப தர்ம சங்கடமான காரியமா தான் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ப்ரொடக்ஷன் வளர்றதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஜினி சாரோட படங்கள் தான். ஸோ அவருக்கு எதிர்ப்பா, அதாவது போட்டியா எங்க படத்தை வெளியிடுறது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆனா வேற வழியே இல்லை. அந்த ஒரு காரணத்தினால தான் நாங்க வெளியிடுறோம். ஒருவேளை அந்த தயாரிப்பாளர் ஸ்ட்ரைக் நடைபெறலைன்னா கண்டிப்பா நாங்க இந்த படத்தை தீபாவளிக்கு தான் வெளியிட்டிருப்போம். ஆனா தற்போது அந்த தயாரிப்பாளர் ஸ்ட்ரைக் நடந்ததுனால தான் கொஞ்சம் தள்ளி போய் பொங்கலுக்கு வெளியிட்டோம். அதுக்கப்புறம் திடீர்னு பாத்தீங்கன்னா பேட்ட படமும் ரிலீஸ் செய்யறதா சொல்லிட்டாங்க. ஸோ வேற வழியே இல்லாத காரணத்தினால தான் நாங்க பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் கூட மோதுறோம் அப்படிங்கிற மாதிரி தயாரிப்பாளர்கள் சொல்லியிருக்காங்க. மேலும் அது மட்டும் இல்லாம இந்த 2 படமே பாத்தீங்கன்னா நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூ தான் பெற்று வருது. இன்னைக்கு வரைக்குமே தியேட்டர்ல பாத்தீங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் கூட்டம் 2 படத்துக்குமே அதிகமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 1 வாரம் ஆக போகுது. ஸோ பாத்தீங்கன்னா மேக்சிமம் 2 நாள் 3 நாள் லீவ் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் டேஸ் நடக்கும். ஸோ அதனால மேக்ஸிமம் படம் மேக்ஸிமம் யாரும் பார்க்க மாட்டாங்க. ஆனால் இந்த டைம் நிறைய லீவ் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால நிறைய பேர் படத்தை பார்க்க ஆசைப்பட்டு நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸ் தியேட்டரில் குவிறாங்க அப்படின்னே சொல்லலாம். மேலே நீங்கள் 2 படத்தையும் பார்த்துக்க வாய்ப்பு உண்டு. எந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் 2 படம் பார்த்துருந்தீங்களா, எந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மேலே இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இதே போல பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.